Welcome to Aabinandan Academic, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 11.2ல கொஸ்டின் நம்பர் 10 பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் வெக்டர் is equal to 2i cap minus 5j cap plus k cap or plus lambda 3i cap plus 2j plus 6k அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் இந்த டூ லைனுக்கும் ஃபார்ம் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட் லைன் வச்சுக்க செகண்ட் லைன் இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ரெண்டு லைன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ் ஓகே தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ஸோ அப்போ எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்டா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு there are two மெத்தட் வெக்டர் ஃபார்ம் கொடுத்தும் சால்வ் பண்ணலாம் கார்ட்டீசியன் ஃபார்முக்கும் கொடுத்து சால்வ் பண்ணலாம் இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தா ரெண்டுமே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்மில் இருக்குது வெக்டர் ஃபார்மே எப்படி கார்ட்டீசியன்லேயும் சால்வ் பண்ணலாம் எப்படி வெக்டர் ஃபார்ம்லேயும் சால்வ் பண்ணலாம்னு நான் போத்துமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நான் என்ன ஃபார்ம் பண்ணேன்னா வெக்டர் ஃபார்மில் சால்வ் பண்ணுறேன் எனக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளமே வெக்டர் தானே இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் தீட்டா பிட்வீன் த டூ லைன்ஸ் அப்படின்னு பண்ணும்போது லைனோட ஜென்ரல் ஃபார்மேட் நம்மளுக்கு என்ன தெரியும் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லேம்டா பி வெக்டர் அதான் நம்மளுக்கு என்ன லைனோட ஃபார்மேட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லேம்டா பி வெக்டர் இது லைனோட ஃபார்மேட்டு இப்போ டூ லைன்னால ஃபஸ்ட் லைனை வந்து A1 B1 சூஸ் பண்ணிக்கிறேன் செகண்ட் லைன் வந்து A2 ஓகே B2ன்னு சூஸ் பண்ணிக்கலாம் மியூ B2 மியூ அண்ட் லேம்டா சம் ஸ்கேலார் அப்போ வாட்ஸ் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு B1 வெக்டர் டாட் B2 வெக்டர் பை மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் B2 வெக்டர் திஸ் ஆர் கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா B1 வெக்டர் டாட் B2 வெக்டர் ஸோ அப்படியே ஃபார்ம் பண்ணுங்க ஆர் வெக்டர் ஈக்குவல் டு A1 வெக்டர் ப்ளஸ் லேம்டா B1 வெக்டரா ஸோ R1 வெக்டர் ஈக்குவல் இந்த வேல்யூ ஃபுல்லாக A1 வெக்டர் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாட் வேல்யூ B1 வெக்டரா ஜென்ரல் ஃபார்ம் படி A2 வெக்டர் ப்ளஸ் B2 வெக்டர் திஸ் வேல்யூ ஃபார் B2 வெக்டருங்களா அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் ஓகே B1 வெக்டர் கிவன் பார்த்தீங்கன்னா ஓகே B1 வெக்டர் ஈக்குவல் டு 3i cap plus 2j cap plus 6k cap B1 vector next I can choose B2 vector அவ்வளோதான் இப்போ ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும் B1 vector டாட் B2 vector டாட் ப்ராடக்டா ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் B1 vector பார்த்தீங்கன்னா 3i cap plus 2j cap plus 6k cap டாட் B2 vector ஃபார்ம் பண்ணால் i cap plus 2j cap plus 2k cap ஓகே ரெண்டே டாட் ப்ராடக்ட் பண்ணு ஸோ இப்போ 3 into 1 3 ப்ளஸ் 2 into 2 4 6 into 2 ப்ளஸ் 12 அப்போ 16 ப்ளஸ் 3 19 ஆச்சுங்களா தட் வேல்யூ ஃபார் 19 வாட் வேல்யூ B1 வெக்டர் டாட் B2 வெக்டர் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் ஃபார்முலா படி மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டர் ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டர் ஃபைனல் பண்ணியிருக்கோம் வாட்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் B1 வெக்டர்னா ஸோ அப்போ B வெக்டரோட B1 vector coefficient what's the value 3 squared next 2 squared plus 6 squared so அப்போ here form பண்ணா 3 squared value பார்த்தீங்கன்னா 9 2 squared value பார்த்தீங்கன்னா 4 6 squared value பார்த்தீங்கன்னா 36 40 49 இப்போ root எடுத்தா that's value is equal to 7 next magnitude of B2 vector here equal பண்ணா square root of again I cap ஓட value 1ங்களா therefore அப்போ 1 squared plus 2 squared plus again 2 squared value simplify பண்ண 1 plus 4 plus 4 8 plus 9 that is equal to again பார்த்தீங்கன்னா the value is equal to 3 okay 9 plus 1 3 so அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா அப்போ cos theta is equal to B1 vector dot B2 vector value பார்த்தீங்கன்னா 19 by magnitude of B1 vector by 7 next magnitude of B2 vector but value பார்த்தீங்கன்னா 3 okay into 3 so அப்போ here equal பண்ணா அப்போ what a conclusion 19 by 21 so அப்போ cos theta is equal to 19 by 21 therefore அப்போ theta is equal to cos inverse of 19 by 21 is that it okay you understood ma so அப்போ இந்த கொஷின் நம்பர் 10ல ரெண்டு கொஷின் இருக்குது ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷினும் வெக்டர் ஃபார்ம் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை என்ன சால்வ் பண்ணியிருக்கேன் வெக்டர் ஃபார்ம் படி சால்வ் பண்ணிட்டேன் ஓகே இப்போ இதே கொஷின் செகண்ட் கொஷின் நான் என்ன பண்ணுறேன்னா வெக்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணி காட்டுறேன்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஓகே ஸோ நீ எனி ஒன் ஃபார்முலா தரவாக இருந்தால் போதும் NF
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்பர் 10ல் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், கொடுத்துக்க டேட்டா அதே மாதிரி வெக்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. நான் என்ன ஃபார்ம் ப்ரூவ் பண்ண போகிறேன்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் இதை ப்ரூவ் பண்ண போகிறேன். அப்போ கார்ட்டீசியனில் ப்ரூவ் பண்ணலான்னா ஸோ இந்த ஆங்கிள் பிட்வீன் த டூ லைன்ஸ். ஓகே, கார்ட்டீசியன் ஃபார்முக்கான ஜென்ரல் ஃபார்ம் என்ன? x minus x1 divided by a1, y minus y1 divided by b1, z minus z1 divided by c1 யூஸ் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன். ஸோ இது கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos theta is equal to a1 a2 plus b1 b2 plus c1 c2 by square root of a1 squared b1 squared c1 squared. Similar case square root of a2 squared b2 squared plus c2 squared. This is the angle between the two line Cartesian ஃபார்முக்கான ஃபார்முலா. ஆனால் கொடுத்துருக்கிறது என்ன ஃபார்மெட்டை கொடுத்துருக்காங்க? வெக்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வெக்டர் ஃபார்மை நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண தெரியும் இல்லையா? எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஹியர் திஸ் இஸ் அ பாயிண்ட்டு, ஓகே, திஸ் இஸ் அ டைரக்ஷன் ரேஷியோ. ஸோ அப்போ வெக்டர் ஃபார்ம் டு கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன்? x minus 3 divided by what value? by 1 is equal to next இதோட வேல்யூ ஒன்றுங்களா? அப்போ ஹியர் ஃபார்ம் பண்ணால் y minus 1 divided by minus 1 equal to z plus 2 divided by minus 2. ஃபார்ம் பண்ணிங்களா? செகண்ட் ஈக்குவேஷன் அது எனக்கு ஃபார்மேட் பண்ணுங்கள். x minus 2 divided by 3. Yes, clear? Next is equal to y plus 1 divided by minus 5. Minus 5. Next value பார்த்தீங்கன்னா z plus 56 by minus 4. ஃபார்ம் பண்ணிங்களா? ஸோ நீ வெக்டர் ஃபார்ம்லேயே கூட சால்வ் பண்ணலாம். கார்ட்டீசியன் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணி எனி ஒன் மெத்தட் இக்குட் சால்வ் பண்ணால் போதும். நான் இப்படி இருக்குது இந்த ப்ராப்ளத்தை இப்படியும் சால்வ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ ஹியர் ஈக்குவட் பண்ணிங்கன்னா வாட் வேல்யூ வில் கம்? வாட்ஸ் அப் டைரக்ஷன் ரேஷியோ? a1 b1 c1. டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் a1 b1 c1 இஸ் ஈக்குவல் டு வாட் வேல்யூ? 1 minus 1 minus 2. இந்த டினாமினேட்டர் வேல்யூ இருக்கு இல்லையா? 1 minus 1 minus 2. இல்லை நீ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்க வேல்யூ கூட சூஸ் பண்ணிக்கலாம், கார்ட்டீசியன் ஃபார்ம் மாற்றாமே கூட. தட்ஸ் அ மீனிங். திஸ் அ ரேஷியோ b1ஓட ரேஷியோ a1 a2 a1 b1 c1. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா a2 b2 c2 அப்படி கூட சூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போ ஹியர் a2 b2 c2 ஹியர் யூ கோட் பண்ணால் தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் 3 minus 5 minus 4. That's clear? 3 minus 5 minus 4. இப்போ யூஸிங் த ஃபார்முலா cos theta is equal to a1 a2 அப்படியே ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்ட் பண்ணுங்கள். 1 into 3 3 b1 b2. ஓகே, ஹியர் minus 5 ஒன்லி. அப்போ ஃபார்ம் பண்ணால் ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் ஜஸ்ட் இதில் ப்ராடக்ட் பண்ணு 2 into 4 8 by square root of 1 square plus again 1 square plus 2 square again square root of 3 square value 9 5 square value 25 4 square value பார்த்தீங்கன்னா 16. அப்போ ஹியர் சிம்பிளிஃபை cos theta is equal to ஹியர் ஃபார்ம் ஆனால் 8 plus 8 16 by square root of 4 1 5 plus 1 6 square root of root 6. இதை ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஹியர் 25 50. ஓகே, 20 50ங்களா? ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 ஸ்மால் சேஞ்ச் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாம்? 25 into 2 சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 5 அகைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா √2. ஓகே, அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? 16 by √6 into 50 அகைன் வாட் 5 √2 சேஞ்ச் பண்ணிடலாமா? ஹியர் ஆல்சோ ஒரு ஸ்மால் சேஞ்ச் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? 16 into இந்த √6 எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்டா 2 into 3 ஃபார்ம் பண்ணியாக்கும் 2 √2 √3 பிரிச்சுக்கலாமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 into √3 into 5 √2. இப்போ இது ரெண்டையும் ஃபார்ம் பண்ணு. ஹியர் √2 ஓகே, வாட் ஏ கன்க்ளூஷன்? 2 வருமா? √2 2. அப்போ ஹியர் 16 by 2 ஓகே into what value ரஜா? √3 into 5. ஸோ இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணு, 8 will come. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? 8 by 5 √3. therefore அப்போ theta is equal to cos inverse of 8 by 5 √3. You understood ma? Thank you.